வணக்க மக்களே, வெல்கம் டு த ஃபென்சஸ் ஷோ. இனிஷியல் நம்ம பார்க்க போகிறது ஃபாஸ்ட் வெஞ்சன்ஸ் அப்படின்ற ஹாலிவுட் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா 2021 ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ யூடியூப்ல அவைலபிளாக இருக்குது, அதுவும் தமிழ் டப்பிங்கோட. இந்த படம் ஒரு ரிவெஞ்ச் த்ரில்லர் மூவி, அதுவும் ஒரு பைக் ரேஸை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு ரிவெஞ்ச் த்ரில்லர். இந்த படத்தோட ஹை லெவல் கதையை கேட்கும்போது, இந்த வலிமை படம் வந்துச்சுல, அந்த படம் வரதுக்கு முன்னாடி வலிமை படத்தோட கதை இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு சினாப்சிஸ் வலம் வந்துட்டு இருந்துச்சு ஆன்லைன்லாம். அந்த கதையும் இந்த படத்தோட கதையும் ஆல்மோஸ்ட் சிமிலர் அப்படின்னே சொல்லலாம். அதாவது தன்னோட தம்பியோட இறப்புக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு பைக்கர் கேங், அந்த கேங்கோட தலைவர் தான் கோப்ரா அப்படின்றவர். இந்த பைக்கர் கேங்கை நெருங்கணும் அப்படின்னா அண்டர் கிரவுண்ட்ல ரேஸ் ஓட்டி ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. ஸோ நம்ம ஹீரோவும் அண்டர் கிரவுண்ட் ரேசிங் அப்படின்றதுல கலந்துக்கிறாரு. ஸோ எப்படிலாம் தன்னை ரெடி பண்ணிக்கிறாரு, கடைசியாக அந்த கோப்ராவை பழி வாங்கினாரா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் எந்த விதமான டைம் வேஸ்ட் அப்படின்றதுமே பண்ணாமல் டைரெக்டாக கதைக்குள்ளே லான்ச் ஆகிட்டாங்க. அது உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸ்டார்டிங்லேயே அந்த சாவை காட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ பழி வாங்குற மோட்குள்ளே இறங்கிடுவார் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ தன்னோட தம்பியோட மறைவுக்கு காரணமாக இருந்தவங்களை பழி வாங்குறதுக்காக எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே கொஞ்சம் டீட்டெயில்டாக காட்டியிருப்பாங்க. அதாவது யார் காரணமாக இருப்பா, எங்கே பைக் ரேஸ் நடக்கும், அதுக்கு பைக் ரெடி பண்ணணும்னா எவ்வளோ செலவாகும், அதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தில் காட்டக்கூடிய ஸ்டன்ட் சீக்வன்சஸ் அப்படின்றதுமே ஒரு வித்தியாசமாக நிறைய மார்ஷியல் ஆர்ட்ஸ் கலந்த ஒரு ஃபைட் சீக்வன்சஸாக இருக்கும். அது ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க, யார் அந்த கோப்ரா அப்படின்றது. அது ஒரு மாதிரி காமெடியான ட்விஸ்டாக இருந்தாலும் ஒரு மாதிரி ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு ட்விஸ்டாக இருந்துச்சு. பட் இந்த படத்தோட பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மாதிரியான ஒரு கதைக்களம் அப்படின்ற மாதிரி ஒரு பில்டப்லாம் கொடுத்துட்டு அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக ரேஸ் சீக்வன்சஸ்லாம் காட்டுவாங்க நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது ஒன்றுமே காட்டலை அப்படின்றது ஒரு பெரிய ஏமாற்றமாக இருந்துச்சு. சொல்லப்போனால் இந்த படத்தோட ஒரு முக்கியமான ரேஸ், அதாவது கிளைமேக்ஸ் ரேஸ் இருக்குல்ல, அதையே ஒழுங்காக எடுக்கல அப்படின்றது தான் ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். ஜஸ்ட் லைக் தட் முடிஞ்ச மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே இன்னும் கொஞ்சம் பெட்டராக காட்டியிருக்கலாம். அதே மாதிரி ரேஸை நிறைய காட்டுறதுக்கு பதிலாக இதில் ஸ்டன்ட் சீக்வன்சஸ் அப்படின்ற மாதிரி நிறைய லோட் பண்ணியிருந்தாங்க. அது நல்ல ரசிக்கிற மாதிரி இருந்தாலும் டூ மச்சாக லோட் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. தேவையில்லாத நிறைய இடங்கள்ல ஃபைட் சீக்வன்சஸ் அப்படின்றது வந்துட்டே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த கதையில தேவையில்லாத நிறைய கேரக்டர்ஸ் அப்படின்றதுமே இன்வால்வ் பண்ணியிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ரேஸ் நடத்தக்கூடிய ஒரு கேங் அப்படின்ற மாதிரி ஒரு கேங்கை காட்டியிருப்பாங்க. அந்த கேங் பண்ணக்கூடிய சம்பவங்களாக இருக்கட்டும். அதே மாதிரி அண்டர் கிரவுண்ட் கேங் அப்படின்ற மாதிரி இன்னொரு கேங் காட்டியிருப்பாங்க. அந்த கேங் தேவையில்லாமல் ஹீரோவை சீன்றதா இருக்கட்டும். இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயமா தான் இந்த கதைக்கு பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓவரால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கதைக்களம், பட் எடுக்க தெரியாமல் எடுத்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு இந்த படம் பார்க்கும்போது. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.2 அவுட் ஆஃப் 5. அடல் கண்டென்ட்லாம் எதுவுமே இல்லை. டைம் இருந்தால் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.